ஹாய் சொல்லுங்க. எங்கே போகிறாங்க? அது பஸ்ஸில் போகிறோமா? சரி, குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, ஹலோ கைஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இப்போ கைவாரா அப்படின்னு சொல்கிற பிளேஸுக்கு தான் வந்து போயிருக்கோம். இப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து நம்ம ஏறியிருக்கோம். நம்மளோட வந்து ட்ராவல் பண்ணுவோம் நீங்களும் அந்த கோவிலுக்கு. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போகிறேன். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பாருங்கள், 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து டிராஃபிக் தான். நம்ம எங்கேயாவது சீக்கிரம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே கிளம்புனா தான் வந்து பெஸ்ட்டு. ஆப்போசிட் சைடில் பாருங்கள், வண்டி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சிக்னலுமே வந்து நின்று போயிட்டுருக்கு. அதோட பெங்களூரோட டிராஃபிக் வந்து மும்பை டிராஃபிக் மாதிரியே ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோம். இங்கே தான், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் வந்து போகணும். வாங்க நம்ம போகலாம். இதில் இங்கே பாருங்கள், ஏதோ ஃபங்க்ஷன் போல். கன்னடா படிக்க வேறு தெரியாது, பேச தான் தெரியும் நமக்கு. 19 to 21 மட்டும் போட்டிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். வாங்க. இதோ இந்த மாதிரி ஷேர் ஹோட்டல்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்போ போகணும் கோயிலுக்கு. அது அது எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஜேசிக்புரமா? ஜேசிக்புரமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷேர் ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸ். வேற ஒன்றும் கவர் பண்ண முடியல எங்களால். ஃபுல்லாகவே ஷேர் ஆட்டோவில் தான் நாங்கள் போக முடியுமா. ஸோ வந்து ரஷ்ஷாக இருக்குது, செம்ம ரஷ்ஷு. இது ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, சொன்னாலும் கோவிலுக்கு ரஷ்ஷாக இருக்கும் தெரியும். கோவில் தான் பார்க்கணும். எப்படி இந்த கைவாரா சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல். அங்கங்கே சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் போட்டிருக்காங்க. கேபேஜ், சில இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ பார்க்கவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் 10 minutes ஆஃப் ஜர்னி நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இறங்கியாச்சு. ஸோ போலீஸ் எல்லாம் செம்ம பந்தோபஸ்த். பிகாஸ் வந்து அங்கே குரு பௌர்ணமி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சண்டே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பௌர்ணமி. அது வந்து மெயினாக வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து செம்ம ரஷ்ஷு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், போத் சைட்ஸ் ரெண்டுமே வந்து கடை. நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, கிட்ஸுக்கு டாய்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸு அண்ட் பூஜை பொருட்கள். இங்கே மெயினாக என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு வளையல் தான் வந்து ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பிரசாதமாக வந்து கருப்பு வளையல் தான் வந்து கொடுப்பாங்க எல்லா லேடிஸ்க்குமே. அதை வந்து போட்டுக்கணும். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 5 years 6 years முன்னாடி வந்து இந்த டெம்பிள் போனேன், மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வேண்டிகிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ வந்து நான் அப்பயும் கருப்பு வளையல் போட்டுட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷெட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது இப்போது வந்து தற்காலிகமாக போட்டிருக்காங்களா இல்லை அது வந்து ஆல்ரெடி இருக்கான்னு தெரியல. ஏன்னா பீப்புள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக, பிகாஸ் இட்ஸ் பிக் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள். ஸோ அதை நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய்.